காமெடியை கெடுத்து விட்டான் கருப்பன். விஜயகாந்தை நக்கலித்த கவுண்டமணி. தமிழ் சினிமா இதுவரை எத்தனையோ காமெடி நடிகர்களை கடந்து வந்துள்ளது. ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட என்றும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பவர் கவுண்டமணி அவர்கள்தான். ஏனெனில் எந்த ஒரு படத்திலும் ஹீரோவுக்கு கூஜா தூக்குவது போல் இவர் நடிக்க மாட்டார். அது ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, காலாய்த்து எடுத்து விடுவார். அப்படி சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் செந்தில் கவுண்டமணி காம்பினேஷனில் காமெடி காட்சிகள் மிக பெரிய அளவில் நடந்தது. இவரும் செந்திலும் செய்த கலாட்டா இன்றும் மறக்க முடியாத அளவிற்கு கப்பல் நடுவில் நின்றுட்டா நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி தள்ளணும், அதுக்குத்தான் 10,000 ரூபாய் சம்பளம் என்ற காட்சிகள் பலரையும் சிரிக்க வைத்தது. அப்போது அந்த படத்தின் நகைச்சுவை ஹிட்டானது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கவுண்டமணியிடம் கேட்டபோது, நல்லாத்தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கருப்பன் கெடுத்துட்டான். கேப்டன் விஜயகாந்தின் அபார நடிப்பு தனது காமெடியை மிஞ்சிவிட்டதாகவும் தன்னுடைய நக்கல் பாணியில் கூறியிருக்கிறார் கவுண்டமணி. சம விஷயங்க. உண்மையிலே கவுண்டமணி சாரோட நக்கலுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பாருங்களேன், விஜயகாந்த் சாரை ஆக்சுவலாக இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களை திட்டுறது மாதிரி புகழ்கிறதா வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆனால் இவர் பாருங்கள், அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிறது ஒருத்தரை புகழ்கிற மாதிரி திட்டுறது தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆனால் இவர் பாருங்களேன், ஒருத்தரை திட்டுற மாதிரி அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு. செம்ம பெரிய விஷயங்க. இந்த மாதிரிலாம் இந்த கவுண்டமணி சாரால் மட்டும்தான் பேச முடியுங்கிறது அவர் பேட்டி கொடுத்த விதத்துலேயும் இருக்குது. ஏன்னா நக்கலாக பேசுகிறதுல கை தேர்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஒன் அண்ட் ஒன்லி கவுண்டமணி சார் மட்டும்தாங்க. அதுவும் விஜயகாந்த் சாரையே இப்படி பேசியிருக்காருன்னா, விஜயகாந்த் சார் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாமே இருக்குது. பட் விஜயகாந்த் சாரை கூட அந்த ஒரு கூஜா தூக்காமல் அவர் பாருங்களேன், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 2 படம் ஹிட் ஆகிடுச்சுனாலே அந்த ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக காமெடி எல்லாத்தையுமே அவரை கலாய்க்காத அளவுக்கு தான் எல்லாருமே காமெடி எல்லாமே வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற ஃப்ரெண்டாகவே இருந்தாலுமே அவருக்கு உடனே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில கேரக்டர் வச்சிடுறாங்க. ஒரு 2 படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடுச்சுன்னா, 3ஆவதாக வர படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவுக்கு அவன் யார் தெரியுமா, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் என்ன செய்வான் தெரியுமா அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் போட்டு இப்படி ஹீரோவை ரொம்ப பில்டப் பண்ணி அவர் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகிற கேரக்டரை குறைச்சி தான் காட்டுறாங்க. பட் கவுண்டமணி சார் இருந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு கவுண்டமணி சாருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அந்த அளவுக்கு அவர் பெரிய லெவலில் தான் இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நிறையா படங்களில் ஹீரோவுக்கு யாருக்குமே சரிக்கு சமமாக தான் நடிச்சிருக்காரு சொல்லணுமே தவிர்த்து அவருக்கு கொஞ்சம் கூட கம்மியாக நடித்ததுங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் ஒரு விஜயகாந்த் சாரை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். விஜயகாந்த் சாரோட நடிப்பு பயங்கரமாக இருந்த ஒரு காரணத்தினால என்னோட காமெடி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கருப்பை என்னோடய காமெடியை கெடுத்துட்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் குசும்பாக பேசுகிறதுலாம் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி கவுண்டமணி சாருக்கு மட்டும்தாங்க கரெக்டாக பொருந்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா, நீங்கள் அதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எனக்கு டெய்லியும் வீடியோ போடணுங்கிற மோட்டிவேட் ஆகி நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.